ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு வெண்டைக்காய் விதைகளை வாங்கிட்டு வந்து நான் வந்து விதைச்சிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வெண்டைக்காய் வந்து வளர வைக்கல. இந்த டைம் நான் ரொம்ப சரி வீட்லேயே வளர்க்கலான்னு சொல்லி விதைகளை வாங்கிட்டு வந்து விதைகள் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்குள்ளேயே இந்த மலைகள் நடுவில் நல்ல மழை பெஞ்சதுனால நல்ல செடிகள் வெண்டைக்காய் செடிகள் வளர்ந்துருச்சு. நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அதை பிரித்து எடுத்து எல்லாம் ஒரு ஒரு தொட்டிலையும் ஒரு தொட்டியில் 2 இல்லை க்ரோ பேக்ஸில் இப்படி ஒரு 10 செடிகளையாவது மாற்றி மாற்றி வச்சதுனால ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான உரங்கள், அதாவது வீட்லேயே இருக்கிற நம்ம காய்கறி உரங்களெல்லாம் ஊற வச்சு அந்த வெங்காயத்தோல் இதெல்லாமே ஊற வச்சு போட்டதில் நல்லா காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு போன வாரத்தில் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நல்ல காய்கள் வந்திருக்கு. ஆச்சரியமாக இருந்தது. போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா செடிகள்லையுமே அட்லீஸ்ட் ஒரு 3-4 வெண்டைக்காய் வந்தது. இப்படி பார்த்தோன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவாவது ஒரு ஒரு வாரத்தில் எடுத்து நம்ம சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆர்கானிக்காக சாப்பிட்லாம். மருந்துகள் எதுவுமே கிடையாது. இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சு, அதாவது காய்கறி கழிவுகளை ஊற வச்சு அந்த தண்ணியை தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்ல வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அதுவும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காய் மாத்திரம் இல்லை, தக்காளி செடிகளும் இந்த டைம் வந்து வளர்ந்துருக்கு. நான் அதுவே தானாகவே வந்த தக்காளி செடிகள் தான், நான் விதையே போடலை. சில டைமில் தக்காளி தூக்கி போடும்போது அந்த விதைகளில் வந்ததை தனித்தனியாக அதே மாதிரி தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு தொட்டிகளில் விற்கும்போது அட்லீஸ்ட் இந்த டைம் வந்து நல்ல காய்கள் காய்க்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய டைம் காய்ச்சதே கிடையாது தக்காளி. கத்திரிக்காவும் இந்த டைம் நல்லா காய்ச்சிட்ருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு செடி காஞ்சி போயிடுச்சு, சிலதெல்லாம் அப்படி தான் நடக்கும். அதுக்காக ஃபீல் பண்ண முடியாது. வேப்ப மரம் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. முருங்கைக்கீரை, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்டக்குள்ள இருக்க சின்ன பிளேஸ்லேயே நம்ம வந்து தொட்டிகளை வச்சு நம்மளால் முடிஞ்ச பச்சை மிளகாய், தக்காளி, இந்த மாதிரி கொத்தவரங்காய், புடலங்காய் எல்லாம் ஈஸியாக வளருது. நம்ம ரொம்ப வந்து அதுக்காக அந்த ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அதெல்லாம் வளர்த்து நம்ம வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். நமக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கிற இடத்துல வளர்த்து நம்மளை நாமே ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.